படம் சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. பாலா நான் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபீமேல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலியும் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். படம் நல்லாயிருக்கு. படத்தில் பிடிச்சது என்ன, ஃபேமிலி இந்த படத்துக்கு என்ன வேணுமோ, இப்போ இல்லை சிச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அதான் இருக்குது படத்தில். அந்த சீன்லாம் சொல்லவே முடியாது. ஆமாம், இல்லை படத்தை இடவலைக்கு முன்னாடி இடவலைக்கு அப்புறம் கொஞ்சம் படம் மூவிங்க போகுது. பாலா தான் ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் என்ன ஆக்டிங்கோ அது கரெக்டாக நடிச்சிருக்காரு. எல்லாமே ஹீரோனையும் அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக தான். கேர்ள்ஸ்க்காக நல்ல அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா போல்டு அவேர்னஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா போல்டு அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது, ஆனால் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்தா எல்லாருக்குமே நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்தது, இப்படிலாம் ஏமாத்துறாங்க. பட் அது ஒரு அவேர்னஸாக பார்க்கும்போது அது ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அது பண்ணுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். புரியல. எல்லாமே நல்லா தான். போலீஸ் கேரக்டர் நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. ஆமாம், அவர் ப்ரொடியூசர், டைரக்டர், இப்போ ஆக்டராகவும். ஸோ எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஆரம்பிச்சு நடுவுலேருந்து இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், எண்ட் வரைக்கும் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ ஆமாம், எண்டு வரைக்கும் கிரிப்பிங்காகவே இருந்தது. எட்ஜ் ஆஃப் த சீட் மாதிரி நல்லா இருந்தது. ஆமாம், நல்லா இயல்பாக பண்ணியிருக்காரு, நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஆமாம், எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், படத்துக்கு ரிக்வயர்ட் சீன்ஸ் மட்டும்தான் அதில், மற்றபடி நல்லா தான் இருக்குது. கரெக்டாக கன்வியாக இருக்குது. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்கேயுமே லேக் இல்லை, அடுத்து என்னன்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருந்தது. ஸோ அதான். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருந்தது. ஒன் டைம் அட்லீஸ்ட் கம்பல்சரி வாட்ச். நல்லா இருக்கு. தேங்க்ஸ். எந்த படத்தை? ஃபயர் படம் நல்லா இருந்தது. சஸ்பென்ஸ், த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கும்னா இது அந்த மாதிரி படம். நல்ல படம். நல்லா சொல்லியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அவரே ப்ரொடியூஸ் பண்ணி நடித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல படம். ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான கேரக்டர்ஸ் இருக்குது, அது நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் லீட் அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் போல்டான அட்டெம்ப்ட் தான், நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், இருக்குது. அதான், பொண்ணுங்க இன்னசென்ட்டாக வளர்த்தா மட்டும் போதாது, கொஞ்சம் தெளிவாகவும் வளங்க, ஏமாந்துடாமல் அப்படின்ற மாதிரி அது டைலாகாகவே சொல்லியிருக்காங்க கிளைமேக்ஸில். என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கிளியராக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பாலா நல்லா வந்திருக்காரு. சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க கதைக்கு போக. செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அரியல் கண்டு தானா மெசேஜ் இருக்கு, அதுக்காக பார்க்கலாம். 4 ஹீரோனா நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. மெசேஜ் நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்குது படம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் லவ்வுக்கும் வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா இருக்கு. ஹீரோயினும் நல்லா இருக்கு. நல்ல பண்ணி கடைசியே நல்லா இருக்குது. கடைசி சீனு நல்லா ஒரு மாதத்தில் நல்லபடியாக கொடுத்து. மெசேஜ் இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு. பாலா செம்மையாக பண்ணியிருக்காரு. மற்ற ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ. இது ஃபயர் படம் பார்த்துட்டு வரேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் வந்து கிளாமர் சீக்வன்ஸ் இருக்குது. படம் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பயங்கர ஸ்லோவாக இருக்குது, பயங்கர லேகாக இருக்குது.
டெக்னிக்கலாகவும் ஆவரேஜ் தான் சொல்லலாம். என்னடா படம் பார்த்தோங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் உண்மையிலே ஃபுல்லாக கிளாமர் நம்பி எடுத்திருக்காங்க. பட் எங்கேயுமே லேக் இல்லை. படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. படம் த்ரூஅவுட்டாக ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷனில் அந்த கதையை தூக்கிட்டு போகிறாரு. பட் அது ஒரு வந்து நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதை மாத்திரம் ஒரு நோன் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். மியூசிக் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டெக்னிக்கலாக ஒரு பிலோ ஆவரேஜ் தான் சொல்லணும். ஒரு நார்மலாக நம்ம எதிர்பார்க்குறத விட கம்மியாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இவங்க அந்த கிளாமர் ஃபீல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து எல்லாமே அந்த ஒரு பேலன்ஸே வந்த மாதிரி, மியூசிக் ஆகட்டும் சரி, உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகி கரெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாமே லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. கதை சர்ச்சுக்கு வந்து கிளாமர் சீன் தேவையில்லை. பட் இவங்க அந்த கிளாமர் வைக்கிறதுக்காக தான் கதை எழுதுன மாதிரி தோணுது. ஸோ ஒரு கருத்து வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பெண்கள் சேஃப்டின்னு சொல்லிட்டு. பட் பெண்கள் சேஃப்டின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நீங்கள் ஜஸ்ட் சொல்லிட்டு போகலாம். அதை கிளாமராக போட்டு நீங்கள் 4 நிமிஷம் 5 நிமிஷம் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பேசிக்காக ஒரு கிளாமர் படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. பட் அது வந்து சும்மா பூசி மொழிகிறதுக்காக உமன் சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அதுக்காக ஒரு கதை எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபோட கிளாமர் பார்க்குறதுக்காக நீங்கள் வரலாம். கிளாமர் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சுத்தமாக கிளாமர் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஹாஃபில் தான் கிளாமர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு அந்த லேகை நீங்கள் தவிர்க்க முடியாது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் இருக்குது. நீங்கள் அந்த கிளாமருக்காக கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.